நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சாக்கா கொஞ்சம் ரூட் வெஜிடபிள்ஸ் வளர்க்குறதுக்கு ஈஸி ஆகும்னு. ஸோ இப்போத்துக்கு என்ன பண்ணிக்கிறதுனா, இங்கே ஒரு பெட் இப்படி வர மாதிரி, இங்கே ஒரு பெட் இப்படி வர மாதிரி, அப்புறமா அது ஆகிட்டு போய்ட்டு அங்கே டபுள் பெட் வர மாதிரி. இந்த வெதரு இப்படி இருக்கிறதுனால எதுவும் வளர மாட்டேங்குதுங்க சரியா. கொஞ்ச நாள் வெயில் இருக்குது, மூணாவது நாளே திருப்பம் இப்படி க்ளவுடியாக இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ டிஷர்ட்டில் எனக்கு குளிர் எடுக்குது பாருங்கடா. நல்லா இப்போ பெரியவங்களாகி டாக்டர் இன்ஜினியர் ஆகணும். ஆனால் இது நம்ம இப்போ பிளாட்டில் ஆளை கஷ்டப்பட்டு வளர்க்கலனாக்கா வளராது இந்த மாதிரி. ஃபுல் பிகு பண்ணிக்கும். என்னையா வளர்க்க பார்க்குற படம் வளருது இல்லைன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். வென்ஸ்டே 3rd ஜூலைங்க. ரொம்ப மழைங்க இந்த பக்கம். காலையிலலாம் ரொம்ப மழையாக இருந்துச்சு பாருங்க. சன்செட் ஆகுது ஆல்மோஸ்ட் லைக் 8:30 நான் டைமு. லேட்டாக தான் வந்தேன் எனக்கு. ஆக்சுவலி நேற்று மழையிலே வந்துட்டு போனேன். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க 2. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சாக்கா கொஞ்சம் ரூட் வெஜிடபிள்ஸ் வளர்க்குறதுக்கு ஈஸி ஆகும்னு. ஸோ நேற்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒன்றும் அது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒன்றும் லுக்ஸ் ஓகேண்ணா. அதுக்கு சப்போர்ட்டுக்கு 2-3 பலகைகளை போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டேன்னா ஐ திங்க் இட் வில் கோ இன் ஒன் ஆஃப் தீஸ் பிளேசஸ் ஹியர் ஆர் தேர். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த இடத்துல வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அதுன்னு. ஸோ இதை ஃபிட் பண்ணிட்டு கார்ட்போர்டு இருக்குது, எப்படி இருந்தாலும் கார்ட்போர்டு போட்டு கார்ட்போர்டு மேலே கொஞ்சம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் ரா மெட்டீரியல் எடுத்து போட்டு அது மேலே க்ரீன் மெட்டீரியல்ஸுங்க அது இப்போ ப்ரௌன் ஆகிட்டு இருக்குது எல்லாம். அது கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே ஐ வில் பை a bunch of compost and then fill it up all the way to the top almost. அந்த லாஸ்ட் லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த லைன் மட்டும் ஃபில் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு அடிக்கு எதனா வளர்க்கலாம் ரூட் வெஜிடபிள். கேரட் தான் மெயினாக என் கண்ணில் படுறது. கேரட்டு, பார்ஸ்னிப்புன்னு யூ கேன் லைக் க்ரோ எனி திங் வித் டீப் ரூட்ஸ் இன் இட். சேம் என்ன சேர்த்தாங்க அந்த டபுள் பெட்டை இங்கே போடலான்னு சொன்னேன் இல்லைங்களா. தென் ஐ டிசைடட் இந்த ஹோல் ஏரியாவை டெவலப் பண்ணிடலான்னு. மோஸ்ட்லி உங்களுக்கு வீட்டில் தெரிதோ இல்லையோ, லைக் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆச்சுங்க. சன்செட் ஆகி லைட்டும் வந்துச்சு. ஸோ தட்ஸ் அ கியூ ஃபார் மீ டு கோ ஹோம். பட் கொஞ்சம் பிரைட் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணலான்னு இந்த ஏரியா ஃபுல் டெவலப் பண்ணிடலான்னு. அது மட்டும் அந்த காம்போஸ்ட் பைல் மட்டும். ஏன்னா ஐ ஹேவ் அ பிளான். இப்போ அந்த டபுள் பெட் அங்கே போட்டோன்னா ஸோ ஐ ஹேவ் டு லைக் ப்ராப்பர்லி மெஷர் 2 feet வச்சு கரெக்டாக இப்போ மெஷர் பண்ணி பார்த்தேன். ஸோ வாட் இட் பேசிக்லி மீன்ஸ் இஸ் ஐ ஹேவ் டு டெவலப் திஸ் ஹோல் ஏரியா. அதுக்கு என்ன பண்ணேன், ஃபுல் பிளாஸ்டிக் கவரிங் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு நான் கம்ப்ளீட்டாக அங்கே பாருங்கள் சுற்றி வச்சுட்டுக்கிறேன் பாருங்கள். ஐ திங்க் இப்போ இது கொஞ்சம் ஒரு சைஸபிள் ப்ராஜெக்ட் தான். இது வந்துட்டு சும்மா ஒரு ஒரு ஹவர் வேலைலாம் இல்லை. இது ஐ ஹேவ் டு டேக் டர்ன்ஸ், கம் ஹியர், ப்ராப்பர்லி டெவலப் தட் ஏரியா. ஸோ இப்போத்துக்கு என்ன பண்ணிக்கிறதுனா, இங்கே ஒரு பெட் இப்படி வர மாதிரி, இங்கே ஒரு பெட் இப்படி வர மாதிரி, அப்புறமா அது ஆகிட்டு போய்ட்டு அங்கே டபுள் பெட் வர மாதிரி ஆச்சுன்னா தேர் இஸ் ஒன் மோர் பிளான். இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா ஐ எம் பிளானிங் டு டூ ஸ்ட்ராபெரி பேட்ச். மோஸ்ட்லி அந்த சைஸ் கொஞ்சம் அது மட்டும் எட்ஜ் மட்டும் போவோம். லெட் மீ சி, இட் மைட் ஒர்க் என்று தோணுது எனக்கு. ப்ராப்பர்லி மெஷர் அண்ட் ஒர்க் இட் அவுட். எனிவே தட்ஸ் அ பிளானுங்க. இப்போத்துக்கு ஐம் எக்ஸைட்டட் நவ் பிகாஸ் ஐ ஹாவ் சம் லைக் திஸ் இஸ் அட்லீஸ்ட் 2 or 3 days ஒர்த் ஆஃப் ஒர்க். எனக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது இப்போ. அட்லீஸ்ட் சும்மா வந்துட்டு எது ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னைக்கு தேர்ஸ்டேங்க, 4th ஜூலை. இதை தான் லாஸ்ட்டு நைட்டு காட்டலான்னு இருந்தேன் நான். இல்லை பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லு பிளாக்கு. எல்லாம் சாம்பல். அடுப்புக்கறின்னு வாங்க நம்ம ஊரில். அதுதான் நிறைய. ரொம்ப மேடு பள்ளம் ஜாஸ்தியாக. நான் ரைஸ் பெட் வச்சாங்க அந்த இடத்துல. ரொம்ப மேடு பள்ளம் இருக்கிறதுனால இட் வாஸ் நாட் பேலன்சிங் அட் ஆல். அதுதான் நோண்டிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அதான் எலெக்ஷன் டே வேறு இன்றைக்கி. இங்கே லோக்கல் ஜென்ரல் எலெக்ஷனுங்க யூகேல 4th ஜூலை. அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணின்னு இருப்பாங்க. யூகேல எலெக்ஷன் டே இன்றைக்கி. ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும். போய் எலெக்ஷன் என்ன ஆகுது, நைட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். வேற ரவுண்ட் தான். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் 4 ரவுண்ட் 5 ரவுண்டெல்லாம் இல்லைங்க. கடகடான்னு கவுண்ட் பண்ணிடுவாங்க. 2 ஹவர்ஸ்லாம் ரிசல்ட் வருதுங்க. அது ஹேண்ட் கவுண்டிங்லேயே. தே டோன்ட் ஹேவ் EVM லைக் இன் இந்தியா. எனிவே திஸ் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் சேனல். நம்ம வில் ஸ்டிக் டு கார்டனிங். ஸோ திஸ் இஸ் இட். லைக் இதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் திஸ். இந்த வெதரு இப்படி இருக்கிறதுனால எதுவும் வளர மாட்டேங்குதுங்க சரியா. கொஞ்ச நாள் வெயில் இருக்குது, மூணாவது நாளே திருப்பம் இப்படி க்ளவுடியாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ டிஷர்ட்டில் எனக்கு குளிர் எடுக்குது. ஈல்டு கூட கம்மியாக இருக்கும் பாருங்கள். இந்த நேற்றுக்கு இந்த கத்திரிக்காய் செடிங்க வச்சு இவ்வளோ நாளுக்கு நல்லா ஒரு 3 அடி 2 அடிலாம் வந்துட்டு நம்ம இருந்துச்சு. இது பாருங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது, அவ்வளோதான். சாட்டர்டேங்க இன்னைக்கு. நேற்று ஈவினிங் வரவே முடியலைங்க. ஒரு 24 hours மழை பெஞ்சிச்சுங்க. பாருங்கள் நல்லா பெஞ்சிக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் ஆச்சு. அதாவது இங்கிலாந்து சுவிட்சர்லாண்டு ஃபுட்பால் மேட்ச் வர இருந்துச்சு, யூரோஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாங்க. நல்ல வெயில் பாருங்கள். இப்போ தான் மழை பெஞ்சு நின்று நல்லா வெயில் காயுதுங்க. வேறு எதுவும் அப்டேட் இல்லைங்க. ஆமாம், ஆக்சுவலி இது பக்கத்து இது இருக்கு இல்லைங்க, என் ஷேடோ பக்கத்து அலாட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா,
அவரை நான் வாக்கிங் டைமில் பார்த்தேங்க. ஃப்ரைடே தான், நேற்று மத்தியானமே பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி விட்டு போயிட்டீங்க, இது ரொம்ப ஓவர் க்ரோ ஆகிட்டுக்குது. அவர் சொன்னார், இல்லை இது எங்கள் மிஸ்ஸஸ் இது பிளாட்டு, ஐ திங்க் ஷி ஹாஸ் கிவன் அப்பு. நான் சொன்னேன், கிவன் அப்னா யாருக்குன்னா கொடுத்துருந்தா கூட எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிப்பாங்களே, இப்போ வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள என்ன ஆகும் தெரில. அது கவுன்சில் ப்ராப்ளம்ங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. வி கேவ் அப் லைக் 6 months ago. நாங்கள் போய் பாருங்க, எதனா உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அங்கேருந்துன்னு போய் இப்போ பார்த்தேங்க. நான் எதுவும் இல்லைங்க, எல்லாம் காலி பண்ணி அவங்களே க்ளீனாக பிளான் பண்ணின்னு போய்க்கிறாங்க. ஒரு ட்ரெலிஸ் ஒண்டிக்குது, பைப்பெல்லாம் போட்டு இங்கே நிற்கிது பாருங்க. அங்கே அவங்க பீன்ஸ் வளர்த்துருந்தாங்க, எனக்கே ஞாபகம் நல்லா பார்த்துருக்குறேன் நான். இந்த ட்ரெலிஸ் தான் இங்கே நெட்டெல்லாம் போட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தாங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க அது இந்த இடம். நான் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணின்னு அடிமேல அடி வச்சுன்னு போனேன் உள்ள. ரொம்ப முள்ளு செடி வேறு ஜாஸ்தி வளர்ந்துட்டு இருக்கு. எங்கேருந்து எந்த முள் வந்து எங்கே கிழிக்க போகுதுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்குங்க. உள்ளே போக முடியல. ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கோ இன் அகெயின். பட் நல்ல பிளாட்டுங்க, நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க. தே கேவ் அப். அப்படி தாங்க கொஞ்சம் பேர் லைக் இஃப் யூ லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லைக் நல்ல எஃபர்ட் போட்டு கிளியர் பண்ணி இப்போ இது பண்ணிந்து லைக் விதின் எ மந்த் இஃப் யூ லூஸ் இன்ட்ரெஸ்ட்னாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐ கேன் சி ஹவு டிஃபிகல்ட் இட் கேன் பி. அலாட்மெண்ட்ன்றது லைக் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பாருங்க, இந்த ஏரியாவை நானே பண்ணிக்கிறேன் பாருங்க. கிளியர் பண்ணிடலாம்னு இங்கே திஸ் இஸ் மை ஷேம் கார்னர். பார்க்குறப்பெல்லாம் ஐ ஃபீல் அஷேம். But yeah, eventually I will clean it. Next year I will have to grow something in the greenhouse and then bring it out next growing season. இது ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்ட்ராபெரி பேட்ச். ஸோ கீழே ஒரு பிளாஸ்டிக் இது போட்டு ரெடி பண்ணிட்டேன் கரெக்டாக. அது இடத்துல அதுக்கு தகுந்த இடத்துல க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வச்சு மேலே ஏறி நின்று போதும், அவ்வளோ போதும் இப்போதுக்கு, அவ்வளோ போதும். பட் இந்த ஏரியாலாம் ஃபுல் டெவலப் பண்ணிவிட்டு மீன்ஸ் லைக் ஃப்ளாட்டன் அவுட் பண்ணிவிட்டு அதில் மோஸ்ட்லி இப்போத்துக்கு கார்ட்போர்ட் க்ளீனாக ஒன்று போட்டு அது மேலே நடக்கிற மாதிரி. தட்ஸ் ஒன் திங் டன். நெக்ஸ்ட் இது ஸ்ட்ராபெரி நெட் இருக்கான். ஸ்ட்ராபெரிஸ் கூட நெட் இது பிளான்ட் பண்ணிட்டேன். தண்ணியே தேவையில்லைங்க, நல்லா அப்படியே பட்டர் மாதிரி இறங்குது. ஒன்று நல்லா வளர்த்தோம் பாருங்கடா. நல்லா பெரியவங்களாகி டாக்டர் இன்ஜினியர் ஆகணும். ஓகே, நல்லா வளருங்க. நல்லா சுளீர்னு வெயில் பாருங்க. அதே சண்டே தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் பிளான்னு தோந்து வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு. ஸோ அங்கே கார்ட்போர்ட் போட்டேன் பாருங்கள். இந்த டபுள் பெட் இருந்துச்சு இல்லைங்களா, அது இங்கே போட்டேன். ஸோ இது ஒரு நடைபாதை, அது ஒரு நடைபாதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெட்டுங்களை. ஸோ தூட்டிலேருந்து போய் ஏரியல் வியூ காமிச்சேன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும் பாருங்கள். இப்போ தான் அலாட்மெண்ட்டாக தெரியுதுங்க. கொஞ்சம் ஐ ஹாவ் டு லைக் க்ளீன் அப் ஆல் தீஸ் திங்ஸு. க்ளீன் அப் பண்ணிட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டோன்னா வுட் சிப்ஸ் அது இதெல்லாம் நல்லா நீட்டாக தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் மோர் ஆர்கனைஸ்டு நவ் இன்ஸ்டெட் ஆஃப் அங்கங்கே அது இது போட்டு வச்சு. கொஞ்சம் கார்பென்ட்ரி வேலையில் இறங்கிட்டாங்க பாருங்கள். இது 6 பீஸு, 4 on the corners, 1 in the middle, 2 ஒரே சைஸில் கொஞ்சம் எண்டில் டேப்பர் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ 4 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு I'll find a nice place. Probably this is the final place for it. Monday 8th June மழையிலேயே நடந்து வந்துட்டேங்க. நான் வீட்டை விட்றப்போ மழை வரல, லஞ்ச் டைமு. பட் நல்ல மழை பாருங்கள். உங்களுக்கு விழுது தெரியுதோ இல்லையோ தெரில, சரியான மழை. ஒரு ஷேடும் இல்லை இங்கே நிற்கிறதுக்கு. நல்லா மாட்டிக்கினேன். ஆக்சுவலி இந்த அப்டேட் பாருங்கள், பாக்சாய் ப்ராக்கோலி அது இதுன்ட்டுலாம் நல்லா துளுத்து வந்துச்சுங்க. உள்ள இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க, எடுத்து பாருங்க. ரோஸ் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கார அம்மாக்கிட்ட நல்லா வாங்கிக்கணும். மழையில் என்னத்துக்கு போனேன்னு அவங்க போகிறப்ப கேட்டாங்க, மழை வர மாதிரி இருக்குது ஏன் போகிறேன்னு. மழையெல்லாம் என்ன மழைன்ட்டு வந்தேன். இந்த ஊரில் மழையெல்லாம் கண்டு நல்லா வீட்டில் உட்காந்துக்க முடியாதுங்க, எப்போ பாரு மழை பெய்யுங்க. இன்னொரு சொதப்பல் ஆயிடுச்சுங்க நேற்று ஈவினிங்கு. டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணாக்கா மாட்டிக்குது போய் ஸ்க்ரூன்ட்டு இந்த ட்ரில் பிட்டு யூஸ் பண்ணாங்க. ட்ரில் பிட் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அப்புறமா அதாயிட்டு படி ஸ்க்ரூ பண்ணலான்னு சரியான சொதப்பலுங்க. போய் ட்ரில் பிட்டே மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ட்ரில் பிட் எடுக்க கூட முடியல. ஸ்க்ரூனாக்கா அட்லீஸ்ட் அன்ஸ்க்ரூ பண்ணலாம். இது மேலே டாப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறமா கூகுளெல்லாம் போய் பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபைல் பண்ணுங்க. இதை கொஞ்சம் ஹார்ட் ஆனப்பட்டு தான் அந்த டங்கு கரெக்டாக பிடிக்கும். நாங்கள் டூ லேட் ஃபார் தட். இட்ஸ் ஆக்சுவலி ப்ராப்பர்லி டீப் இன்சைடு. பட் இப்போ வேணுமா தான் ஃபைல் யூஸ் பண்ணி அதே ட்ரில் பிட் மெஷினை யூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன சொல்கிறாரு கவுண்டமணி சொன்ன மாதிரி, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்ற மாதிரி. இதெல்லாம் விவசாயத்தில் இதெல்லாம் சகஜமாப்பா. அதே மண்டே தாங்க வாக்கிங் பண்ணி வாபஸ் போகிறப்போ இது ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான், பர்டாக் என்ற ஒரு செடி பற்றி. இந்த வெல்க்ரோலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இது தாங்க. இந்த இதுதான். இது கூட முள்ளாக தான் இருக்கும், பட் இட்ஸ் லைக் நாட் ஹர்ட்டிங் யூ. முள் இலைங்க ஹர்ட் பண்ணோம் நல்லா. இங்கே பாருங்கள், இது நல்லா குத்தம். பட் பூ வந்துட்டு இது கூட குத்துது. நீங்கள் ஒரு ஆங்கிளில் தொட்டிங்கன்னா அது எதுவும் ஆகுறதில்ல. ஸோ திஸ் இஸ் அ பர்டாக் பிளான்ட். நல்லா பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பாருங்கள். அதுலேருந்து அப்படியே பின்னால் வளருது பாருங்கள். எவ்வளோ பொதார் மாதிரி வளர்ந்துக்குது பாருங்கள். ஆனால் இது நம்ம இப்போ பிளாட்டில் கஷ்டப்பட்டு வளர்க்கலனாக்கா வளராது இந்த மாதிரி.
ஃபுல் பிகு பண்ணிக்கும். என்னையா வளர்க்க பார்க்குற படம் வளருது இல்லைன்னு. இப்போ நம்ம பிளாட்டில் வளர்கிற செடிங்க இருக்குதுங்க பாருங்கள், ஓவர் ஷை. அதுங்களை தூக்கினா இந்த பக்கம் இந்த மாதிரி போங்கடா எப்படியா நான் விட்டாக்கா அதுங்க சூப்பராக வளருவாருங்க. அப்போ யாரும் நம்ம மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணல. கொஞ்சம் என்ன சொல்கிறாங்களே, பியர் ப்ரெஷர் ஜாஸ்தி வளர்க்கணும்னாக்கா. அவங்களே தானாக விட்டாக்கா அவருங்க சரியாக வளருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பூச்சி இது பாருங்கள், அப்போ கூட வளருவாருங்க அவருங்க. அந்த ஸ்டில் ஃப்ளரிஷிங் சரியான பூச்சி ஃபுல். இப்போ பர்டாக் சீசன் போல இருக்குது. எல்லாம் எங்கே பாரு வளருது பாருங்க. அங்கே தெரிகிற பிங்க் எல்லாம் அவருக்கு தான். இது வந்துட்டு பிளாக்பெரி புஷ். எங்கேருந்து முழிச்சு எங்கே வருதுன்னு தெரியாதானே இந்த புதாரில். பட் செடிங்களில் பூ பாருங்கள், இது பழம் பாருங்கள் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. பிச்சு சாப்பிட்லாம் இப்போவே. நல்லா இருக்கு பாருங்கள், எங்கே பாரு இருக்குது பாருங்கள். சரியான பம்பர் கிராப்புங்க இந்த வாட்டி. இங்கோண்டின்னு இல்லை, இந்த பக்கம் கூட. சரி, மழை கொஞ்சம் நின்று இருக்கு. அதுக்குள்ளே நான் அலாட்மெண்ட் விட்டு வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணியிருப்பாங்க. பட் எனிவே இது கொஞ்சம் அன்ரிலையபிள் கிளைமேட் தான். எப்போ இருந்தாலும் மழை பெய்யும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் வாக்கிங் ஹோம்.